இவர்கள் சுயம்பு மனிதர்கள். இந்த சுயம்பு மனிதர்களை எந்த போதையாலும் அடிமைப்படுத்த முடியாது. புகை, சாராயம், பெண், மண், பணம், பதவி, அதிகாரம், சாதி, மதம், இப்படி எந்த போதையாலும் இவர்களை அடிமைப்படுத்த முடியாது. இவர்கள் பல வாழ்க்கை கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இப்படி எல்லாவற்றையும் கடந்து வந்திருப்பார்கள். போலி மனிதர்கள், போலி நட்புகள், போலி உறவுகள் இவர்களை நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட போலியான மனிதர்கள் இவர்களை சந்திக்கும் போது இவர்கள் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள். ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு கடந்து போவார்கள். இவர்களிடம் வெட்டி அரட்டை, வீண் பேச்சு, புறம் பேசுதல் போன்றவற்றுக்கு நேரம் இருக்கவே இருக்காது. இந்த சுயம்பு மனிதர்கள் தங்களுடைய நேரத்தை தங்களுடைய வளர்ச்சிக்காகவும் தங்களை சுற்றியுள்ளவர்களுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்துவார்கள். பிரபஞ்ச விதிப்படி வாழ்க்கையை ரசித்து பிரபஞ்சத்திற்கு நன்றியுணர்ச்சியுடன் வாழக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் இந்த சுயம்பு மனிதர்கள். காட்டில் எப்படி ஒரு சிங்கம் வாழ்கிறதோ அதை போல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் இந்த சுயம்பு மனிதர்கள். எந்த முடிவையும் அவர்களே சிந்தித்து முடிவெடுப்பார்கள் இந்த சுயம்பு மனிதர்கள். யாரை போல் அல்லாமலும் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் இருப்பார்கள் இந்த சுயம்பு மனிதர்கள். அதுவும் ஒரு வகை வாழ்க்கை சாதனையே. இப்படிப்பட்ட ஒரு சுயம்பு மனிதராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மிகச் சரியான வாழ்க்கை பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பயணியுங்கள். வாழ்த்துக்கள். இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு சுயம்பு மனிதராக வாழ முயற்சிக்க போகிறேன் என்று முடிவெடுத்தீர்கள் என்றால் மிகச் சரியான முடிவு, மிகச் சரியான வாழ்க்கை பாதை. அடிமையற்ற சுதந்திர காற்றை சுவாசித்து ரசித்து வாழக்கூடிய ஒரு அச்சமற்ற வாழ்க்கையை வாழ்வீர்கள் சுயம்பு மனிதர்களாக. இந்த பிரபஞ்சமும் இப்படிப்பட்ட சுயம்பு மனிதர்களை விரும்பும், வாழ்த்தும். நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.